Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ மந்த். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்கலாமா? வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 138:8. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டேன்றாரே என்று நீங்கள் அங்கலாய்க்கிறதையும், உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய புலம்பலையும் தேவன் கேட்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் தேவனுடைய சமூகத்திலே அதிக நாட்களாய் ஒரு காரியத்துக்காய் ஜெபித்து இருக்கிறோம். இன்னும் நடக்கலன்னு மன சோர்வு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபித்து ஆண்டவர் மேல கொஞ்சம் வெறுப்பா கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற வேதனையை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானால் அந்த வசனங்களிலே, அந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்ணீர்களையும் அவருடைய வேதனைகளையும் அவருடைய ஆலோட்டிகளையும் கர்த்தர் கண்டார் என்று சொல்லி. என் அன்பான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரை கண்ட தேவன் ஏன் உங்களுடைய கண்ணீரை காண்பதில்லை? எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கண்ணை உண்டாக்கினவர் பாராரோ? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய காலத்திலே நேர்த்தியாய் செய்யும்படியாய் அவர் சில காரியங்களிலே தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் வேளையிலே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆகிய நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறேன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, I can do everything for you. உனக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு தாமதம் தான் நம்முடைய இருதயத்தை, வழிகளை அதிகரித்திருக்கலாம். தாமதம் தான் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறைத்து இருக்கலாம். தாமதம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் போயிருக்கலாம், அவிசுவாசம் வந்திருக்கலாம். ஆனால் தாமதம் இல்லை என்று அர்த்தமாகாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நேர்த்தியாய் இந்த உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் அதன் காலகட்டத்திலே நேர்த்தியாய் செய்வார். நாம் நினைத்திருக்கிறோம், உடனே ஆண்டவர் செய்யணும், உடனே பதில் கொடுக்கணும். என் கணவர் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவரை மாற்றாரா என்று சொல்லி நீங்கள் அழுகும் பொழுது உடனே மாற்றணும் நம்ம நினைக்கிறோம். ஐயோ, நான் ஒரு வீடு கட்டணுமே, இந்த வீடு வாங்கணுமே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்திருக்கலாம். அங்கே இங்கேயும் ஓடி இருக்கலாம். ஒருத்தரோ உங்களுக்கு வேணாதுங்க பண உதவி செய்வதற்கோ லோன் கிடைக்காமல் நீங்க என்ன பண்ணலாம், தவிக்கலாம். இல்லை சரியான இடங்கள் கிடைக்காம கூட எப்படிதான் இது நடக்கும், என்கிட்ட பணமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து இருக்கலாம். தாமதம் ஆய்கொண்டே இருக்கும். திருமண காரியங்களுக்குள்ள அப்படித்தான் ஆகும். என் பிள்ளைக்கு வயசு ஆகுது, 34 ஆகுது, 35 ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். இல்லைன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்களும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் நினைக்கிறோம், இப்ப இருந்தா நல்லமா இருக்குமே, இப்ப திருமணம் நடந்தா நல்லா இருக்குமே, இப்ப குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் கரெக்டா ஆண்டவர் செய்வார். பாருங்க, லாசருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் செய்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. அவர் கல்லை புரட்ட சொல்லும் பொழுது அங்க பார்த்தீங்கன்னா நாருமே என்று சொல்லுகிறார் அவர் சகோதரி. நாற்றம் என்று மனுஷர்கள்லாம் நினைத்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் அந்த நேரத்தில்
அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, மரித்த லாசரு உயிரோடு எழும்பினானாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் பொய் சொல்லிட்டாருன்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பொய் சொல்லல. ஒரு காரியத்தை நிறைவேறுவதற்கு சில யுக்திகளை கர்த்தர் கையாண்டுவார். அது மனுஷனுடைய மூளைக்கு வேதனையாய் தோன்றும், கவலையாய் தோன்றும், எப்ப செய்ய போறாருன்னு தோணும், வேதனையின் மேல் வேதனை இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்யும் பொழுது அது நேர்த்தியாய் ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் சொல்லுது, நெடுநாள் காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும், விரும்பினது கிடைக்கும் பொழுது ஜீவ வெளிச்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்களிக்கிறார், நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. தாவீது இதுதான் சொல்றான், சங்கீதக்காரர் தான் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் எப்போ சொல்றான் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடித்த பின்பு சொல்லுகிறான். ஆண்டவரை ருசி பார்த்து சொல்லுகிறார், அவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அப்படித்தான் சொல்ல போறீங்க. இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்காக யாவும் செய்து முடிக்க போகிறார். இத்தனை மாதங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இத்தனை மாதங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தின விதங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு இல்லையா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இத்தனை நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்தவர் இந்த மாதத்திலிருந்து உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். உன் கணவரை ரட்சிக்க போகிறார், ஏற்ற நேரத்தில் வேலை கிடைக்க போகிறது, ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட போறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வியாதிகள் ஏற்ற நேரத்தில் சுகமாகும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உன்னை தேற்றுவார். நீ பலவீனமாய் இருந்தால் கர்த்தர் உன்னை எழுப்புவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ கவலைப்பட வேண்டாம் என் அன்பான சகோதரா, எனக்கு அன்பான சகோதரியே, நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்ன எப்படி இருக்குதாம்? என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாது இருப்பீராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் கரத்தின் கிரியைகளை உங்களை என்னையும் நெகிழ்விடாம வழுகி போகாதபடிக்கு கர்த்தர் இருக்க போகிறார். ஒரு பொழுதும் உங்களை வழுகி விட மாட்டாரு. ஒரு பொழுது ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உங்க கவலைகள் பிராக்டிக்கலா பார்த்தா கஷ்டம்தான், வேதனை தான், துன்பம் தான். நீங்க பட்டு இருக்கிறீங்க, அழுது இருக்கிறீங்க, வேதனை பட்டு இருக்கிறீங்க, அது உண்மைதான். இல்லை சொல்ல, பிசினஸ் நிமித்தம், வேலையின் நிமித்தம், உங்க மேல் அதிகாரிகளின் நிமித்தம் எல்லா வேதனைகளும் நீங்க பட்டது உண்மைதான். தாமதிக்கிறது உண்மை, வேதனை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு மேல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இது எல்லாம் நீங்க கடந்து வந்த பிறகு ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறபடியினால் தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். யாவையும் செய்து முடிக்க போகிறார். யாவையும், எல்லாவற்றையும். வீடு இல்லாதவர்களுக்கும், திருமணம் நடக்காதவர்களுக்கும் ஆண்டவர் கர்த்தர் நேர்த்தியான நேரத்தில் செய்து முடிக்க போகிறார். எதுவானாலும் ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுக்காக தான் செய்ய போகிறார். உங்கள் மேல வைத்த அன்பு நிமித்தம், உங்களை நேசிக்கிறபடியினால் ஆண்டவர் இப்போ இறங்கி வந்து இந்த மாதத்தில் யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனாதையும் அல்ல, தள்ளப்பட்டவர்களும் அல்ல, வெறுக்கப்பட்டவர்களும் அல்ல. மனுஷர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், இந்த உலகம் உங்களை ஏளனமாய் பேசியிருக்கலாம். கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளாகவே மகிமையாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவன் உங்களை மகிமையாக நடத்த போகிறார். பாருங்க, இத்தனை வேதனைகளை கடந்து வந்தீங்களே, இத்தனை மாதம் வேதனையும் துன்பம் கண்ணீரை கடந்து வந்தீங்களே, இந்த தினத்தில் உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த தைரியத்தில் உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் சொன்னதை இந்த மாதத்தில் நடத்த போகிறார். யாவையும் செய்து முடிக்க போகிறார். எல்லா மாற்றங்களும் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நீர் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வீர்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் அவருடைய வாழ்க்கையில் அனுப்புகிறேன். இந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் நான் அனுப்புகிறேன். Lord, let this word penetrate in their life. Lord, do wonders. ஆண்டவரே, இந்த வார்த்தை அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவரே, தாமதிக்கிற அற்புதங்கள், தாமதமாய் நடந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாய் மாறுவதாக என்று சொல்லுகிறேன். அப்பா கர்த்தாவே, அவருடைய இருதயங்கள் பலனடைவதாக. ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருவீராக. விழுந்தவர்களை ஆண்டவரை எழுப்புகிற தேவனாய் இருக்கிறீரே, தூக்கிவிடும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே அவர்களை கண்மணி போல காத்து, அவர்களுக்கு நினைக்கிற காரியங்கள், கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து, இந்த பிள்ளைகளை கனமாய் மகிமையாய் உம்முடைய பிள்ளைகளாய், ராஜாவின் பிள்ளைகளாய், ராஜாவின் ஜெயகம்பீர் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒருத்தரையும் கைவிடாதிரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.